உங்க குடும்பம் சிதற கர்த்தர் விடுவாரா? விடுவாராமா? நல்லா கவனிச்சுக்கோ. உங்க குடும்பத்தை சிதறடிக்க சத்தான் வகை தேடலாம். உங்க வாழ்க்கையை சிதறடிக்கும்படி சத்துரு வகை தேடலாம். சில சொல்லுவான், சாத்தா இவன் குடும்பத்தை சிதறடிக்காம விட மாட்டேன், இவன் பிள்ளைகளை சிதறடிக்காம விட மாட்டேன், என் ஊழியத்தை சிதறடிக்காம விட மாட்டேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஏய் நல்ல மெய்ப்பனாகி இயேசு சொன்னார், உன்னை சிதறடிக்க ஒரு பயலுக்கு கைக்கு விட மாட்டேன். அல்லேலூயா. என் குடும்பத்தை சிதறடிக்க கர்த்தர் விட மாட்டார். நீங்க சில காரியங்களை நினைச்சு குடும்பம் சிதறிவிடுமோ, குடும்பம் சிதறிவிடுமோ, வாழ்க்கை சிதறிவிடுமோ, ஜீவியம் சிதறிவிடுமோ, குடும்பத்தின் நிலைகள் சிதறிவிடுமோ என்று நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், உன்மேல் மனதுருகுகிறவர், உன்னை ஒரு நாளும் உன் குடும்பம் ஒரு நாளும் சிதறடிக்கப்பட்டு போக நான் விடுவது இல்லை. உன் பிள்ளைகளை சிதறடிக்க நினைக்கிறான், உன் குடும்ப வாழ்க்கையை சிதறடிக்க நினைக்கிறான், உன் பிசினஸ் சிதறடிக்க நினைக்கிறான், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை சிதறடிக்க நினைக்கிறான், உன் ஊழியத்தை சிதறடிக்க நினைக்கிறான், உன் தரிசனத்தை சிதறடிக்க நினைக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, சத்துரு உன்னை சிதறடிக்க நான் விட மாட்டேன். ஏன் தெரியுமா? என் பிள்ளைகள் என்னை சுற்றிலும் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்க வேண்டியவர்கள் ஒரு நாளும் அவர்களை சிதறடிக்க விடுவதில்லை. அநேகர் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? வாழ்க்கை குறித்த பயம், குடும்பத்தை குறித்த பயம். என் பிள்ளைகள் என்னை தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் போகிறது போல் தோன்றுகிறது பாஸ்டர், என் பிள்ளைகள் சிதறி விடுவார்களோ என்ற பயம் எனக்கு வந்து விட்டது. என் பிள்ளைகள் படிப்பதற்காக வெகு தூரம் பயணித்து விட்டார்கள். இதுவரையிலும் என் நிழலுக்குள்ளே அவர்களை வைத்திருந்தேன். சூழ்நிலைகள் என்னை விட்டு அவர்களை தூரப்படுத்துகிறது. என் பிள்ளைகள் சிதறி விடுவார்களோ, என் பிள்ளைகள் சிதறி விடுவார்களோ என்று சொல்கிற ஒரு பயம் உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு பகல் விளை கத்த சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகின கத்த சொல்லுகிறார், நீ தைரியப்படு, உன்னை வழிகளில் காக்கும்படி உன்னுடைய தூதர்களுக்கு நான் கட்டளையிடுவேன். அவர் உன் சந்ததியை, உன் குடும்பத்தை செம்மையான பாதையில் அவர் நடத்தியே தீருவார்.